Hello students, welcome you to this video. You all finished your second midterm examination, right, for the year 2022-23. Now, once you finish the test, immediately what you do, you have to go through the question paper. Many students, we won't do that. We write a test, okay, நான் நல்லா பண்ணேன், நல்லா பண்ணல, அதோடு விட்டுறோம்ல, but don't do that. இன்னும் டாபிக் படிக்க வேண்டியிருக்கு, பட் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டிங்க, ஒரு டெஸ்ட் ஓவர், எல்லாம் அந்த செகண்ட் மீட்டர் எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்ச உடனே எவ்ரி கொஸ்டின் பேப்பர் யூ ஹாவ் டு கோ த்ரூ. எல்லா சமயம் வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் யூ மேட். டெஸ்ட் ஒரு வேளை நல்லா பண்ணியிருப்பீங்க, இல்லை நல்லா பண்ணியிருக்க மாட்டீங்க, வி cannot do anything. பட் நவ் அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் இதுபோல் ஒரு கொஸ்டின் வந்துன்னா யூ ஷுட் கெட் ஃபுல் மார்க், ரைட்? இல்லைனா சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், லாஸ்ட்டில் சொல்லுவோம்ல, அந்த கொஸ்டின் பேப்பரில் அது கேட்டிருந்தாங்க, இந்த பேப்பர்லையும் இருக்குது, படிக்கலை. இட் ஷுட் நாட் ஹேப்பன் டு யூ. தட் இஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா சம்மையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் காமன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ சாப்டர் உங்களுக்கு 7 and 8 ரொம்ப லிமிட்டட் டாபிக் தான். அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் படிக்க வேண்டியது 35 அப்ஜெக்டிவ்ஸ் புக் பேக். அந்த 35 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் ஸ்கோர்ட் 8 மார்க். ஏன்னா இந்த 10 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் 8 கொஸ்டின் டைரக்ட்லி ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். 9th கொஸ்டின் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த கர்வ் ட்ரேசிங், அதில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த 8 பாயிண்டில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் ரேஞ்ச். அதை கேட்டிருக்காங்க. தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் சம் ஒன்லி, யூ கேன் கோ த்ரூ தட். அடுத்த கொஸ்டின் partial derivative, right? F of x equal to log of x square plus 1. So differential, not partial. The partial derivative means more than one variable. Here single variable only. Differential they ask df. So df na என்ன செய்யணும், இது என்ன டைப்ல இருக்கு பாருங்க, log x type. log x na 1 by x, right? 1 by x square plus 1. Don't stop on the x square plus 1 க்கு derivative 2x into dx போடணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 0,1, மீனிங் எக்ஸுக்கு 0 கொடுக்கணும். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 into something ஆன்சர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ரைட்? தட் இஸ் ஒன் கொஸ்டின், கிரியேட்டட் கொஸ்டின், பட் வெரி சிம்பிள் ஒன். அப்ஜெக்டிவ்ல ஓரளவு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க், ரைட்? நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு 2 mark கொஸ்டின்ஸ், 3 mark and 5 mark questions. See chapter 7 and chapter 8. Chapter 8க்கு before your midterm examination we have conducted ஒரு live revision class போட்டிருந்தோம். இல்லை 8 chapter உங்களை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இந்த 25A ஆயிலர்ஸ் தியரம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின், இந்த சிம்பிள் பெண்டுலம்ஸ், அந்த பர்சன்டேஜ் எரர், தட் கொஸ்டின் வி டிஸ்கஸ். மோஸ்ட் ப்ராபபிள் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுலேருந்தே இந்த அவுட் ஆஃப் 15 10 மார்க் இதுலேருந்தே வந்துருந்தில்ல, இந்த ஒரு சாப்டர்லேருந்தே. சப்போஸ் சார் இந்த வீடியோ நான் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், யூ கேன் வாட்ச் தட் ஒன். ஓகே, அதில் 8 சாப்டர் எலாபரேட் ஓவரால் ரிவிஷன் அதில் இருக்கும். தட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் ஒன் மோர் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் நடத்தக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எல்லா சமயமும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சால்வ் பண்ணி கொடுத்துருவேன், சரியா? நீங்கள் இமீடியட்டாக யூ கேன் நாட் ரைட், ஓகே, யூ கேன் கெட் த பிடிஎஃப் ஆஃப் தட். எப்படி கிடைக்கிறது, வாங்குறது இந்த பிடிஎஃப்? நீங்கள் என்ன சொன்னால் ஜாயின் அவர் டெலகிராம் குரூப், அதோட லிங்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த பிடிஎஃப் ஆஃப் திஸ் ஆன்சர் ஷீட், திஸ் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு ஃபுல் ஆன்சரும் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் யூ வில் கெட், ஓகே? And like this video, share with your friends, okay? And you can give your comments also. Now listen, chapter 8 படிச்சிருந்தீங்கனாலே, so these are the questions they ask. 5 objectives, 3 2 mark, 2 3 mark questions and 3 5 mark questions. Then 7th chapter, this is how they asked. Now look at the first question. A person learned 100 words of an English test. For an English test, the number of words the person remember in T days after learning is given by, okay, this is the equation we need, right? What is the rate of change nale you have to find the derivative. அப்ப w கொடுத்துட்டாங்க, dw by dt you have to find, right? 100 அப்படியே எழுதுங்க. இது x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x. அப்போ 2 இன்டு அந்த பிராக்கெட் அப்படியே எழுதிட்டு அந்த இன்னர் பார்ட் அந்த பிராக்கெட்டுக்குள்ளால இருக்குல்ல அதோட டெரிவேட்டிவ் எழுதணும். ஸோ 1 டெரிவேட்டிவ் 0, minus 0.1 t க்கு டெரிவேட்டிவ் minus 0.1. அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, யூ ஆர் கெட்டிங் திஸ். பட் அவங்க கேட்டிருக்கிறது ஆஃப் 2 days. ஸோ புட் t equal to 2. ஸோ அப்போ அதில் டீக்கு 2 கொடுக்கும்போது யூ ஆர் கெட்டிங் -16. நெகட்டிவ்ல வந்துட்டுது. ஸோ ஃபர்கெட்ஸ், த பர்சன் ஃபர்கெட்ஸ்
at the rate of 16 words after 2 days of studying. So only thing remember, rate of change you have to find the derivative. Look at the next question. Using Rolle's theorem, what is the Rolle's theorem mind lower now? How many conditions are there? 3 conditions, right? F of x is continuous in the closed interval, F of x is differentiable in the open interval, F of a equal to F of b. These are 3 conditions. If one condition satisfied, Rolle's theorem cannot be applied. Stop right? The 3 conditions satisfied, then you can find a C, at least a number C between A and B in the open interval A and B, such that f dash C equal to 0. Rolle's theorem படிச்சிட்டீங்களா உடனே Lagrange's mean value theorem படிங்க, because both are related almost. இங்க 3 conditions, Lagrange's mean value theorem only 2 conditions, first 2 conditions. Then f dash C equal to ஒரு lengthy expression. You are remembering that? F of B minus f of A by B minus A. So here it is a polynomial function, so it is continuous in the closed interval 0, 1, differentiable in the open interval 0, 1, f of a, that is f of 0 you find out, f of b, f of 1 you find out, and answer same are all the conditions satisfied, then f dash c equal to 0 kudukano. F dash c எப்படி செய்யணும்? You start with fx, differentiate one time, f dash x வரும், அல்ல x கடத்துல c கொடுங்க, equate with 0, you will get an equation, solve it, you will get few c values. அதுல ஒரு value ஆவது அந்த ரேஞ்சில் இருக்கணும். But here you are getting only one value, 1/2, and that 1/2 belong to the open interval 0, 1, and Rolle's theorem verified, and this is the x value, required value. Now, next question, very simple one, find df. Again, find differential. For objective, we discussed one question, same method. So df is equal to, just differentiate, finally attach one dx. X square 2x, 3x is 3, right? Dx also, x value, dx value given, just substitute, that's all. See, very simple questions, right? Next one, 14th question, find the partial derivative. You must know when to use partial derivative. As I said earlier, on the 8th chapter, the revision video, everything given in detail, you can go through that, okay? When we use partial derivative, if it is a function of more than one variable, use partial derivative. If it is a function of single variable, we use only total derivative. Here f is a function of x and y, so you can find dou f by dou x, other than fx and edutrom. Dou f by dou y you can find, that we denote it as fy. Fx like meaning another. We are differentiating f partially with respect to x. What's the meaning of that? Treat only x as the variable. X தவிர மீதி எல்லா லெட்டர் என்னன்னு எடுத்துடணும், கான்ஸ்டன்ட். அப்போ y இருக்குதா, yனா ஒரு 5 ன்னு நினைச்சிடுங்க, it is a constant எடுத்துக்கோ. So see the first term, 3x square, yes, x is there, so differentiate 3x square derivative 6x. Second termல எதெல்லாம் constant? minus 2y constant, because we are differentiating with respect to x. அப்போ அந்த minus 2y அப்படியே எழுதிட்டு x க்கு derivative 1. Third term பாருங்க, there is no x at all. y is a constant, so derivative 0, pure constant 0, 5x derivative 5, last constant 2 is a constant derivative 0. Okay, so this is fx, differentiating partially with respect to x. Then adula the substitute பண்ணுங்க, x ஒரு இடத்துல 2, y ஒரு இடத்துல -5 கொடுங்க, you are getting 27. Look at the next question. G is a function of x and y. G is a function of x and y, so it's a function of more than one variable. You have to find only partial derivative, right? So g is a function of x and y, but you see x is a function of t. X is a function of t, so there you use total derivative. Here you use total derivative. Y is a function of t, use total derivative. Inga mattum g is a function of x and y, so you have to use partial derivative. Here we use chain rule. Question enna ketirukanga, dg by dt. dg by dt na g la irundhu t varaikum ponom. G is not a function of t, appo நம்ம என்ன சொல்லணும்னா g is a function of x and y, right? G is a function of x and y. X is a function of t, y is also a function of t. So g la irundhu t varaikum போனோம்னா there are two routes இல்ல, one is through x, another one through y. அப்ப நீங்க ஒன்னு என்ன செய்யலாம்னா g ல இருந்து x, g to x, x to t, அதான் இப்படி எழுதுறோம், g to x, x to t. அடுத்தது r, r னா plus போடுறோம், r, what is another route? g to y, y to t, g to y, y to t. Why we are using dou and why we are using d here? Reason already I explained. G is a function of two variables, so partial derivative. X
Here single variable, x is a function of t மட்டும்தான். ஒருவேளை x is a function of t and s வந்திருந்தனா அங்கேயும் நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும், partial derivative dou தான் யூஸ் பண்ணணும். Okay, then other calculation, very simple thing, only thing sin x derivative cos x இல்ல, e raised to x derivative e raised to x, e raised to 5x derivative e raised to 5x into 5. Okay, if you know that, you can do it very easily. T square derivative 2t and you can do it. Then finally answer la t மட்டும்தான் வரணும். dg by dt, answer should be in terms of t. அப்போ xy வர இடத்துல எல்லாம் இங்க இந்த ஆன்சர்ல பாருங்க, இங்க xy எல்லாம் இருக்கும். அப்போ x வர இடத்துல எல்லாம் என்ன கொடுக்கணும், e raised to 3t, y வர இடத்துல எல்லாம் t square, and simplify as much as possible. இந்த क्वेश्चन ரொம்ப எல்லாம் simplify ஆகாது. See, you are getting such a lengthy answer. இதெல்லாம் இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணலனா எக்ஸாம் ஹால்ல போய் எழுதுவோம், இப்படி வரும். நமக்கு ஒரு டவுட் வந்துரும், இவ்வளவு பெரிய ஆன்சர் வருமா இல்ல, இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ் இதுதான் ஆன்சர், ரைட். இதுக்கு மேலே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. யூ கேன் லீவ் ஹியர். ஓகே, யூ கேன் கோ த்ரூ த ஸ்டெப்ஸ் லேட்டர். ஓகே, நவ் த லாஸ்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின், பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சி, அந்த கான்செப்ட்ஸ் நல்லா தரவு பண்ணிருங்க. இன்க்ரீசிங், டிக்ரீசிங், டிஃபரன்ஷியேட் ஒன் டைம். If it is positive, increasing. If it is negative, decreasing, right? If it is equal to 0, stationary point. So for monotonicity, that is to check whether the curve is increasing or decreasing, differentiate one time. Positive vandha increasing, negative vandha decreasing. You can remember very easily, right? Strictly increasing na greater than 0 da varnom. Increasing மட்டும் கொடுத்தாங்கன்னா greater than or equal to 0 கூட வரலாம். இங்க strictly increasing, so greater than 0 ஆ இருக்கணும் in the interval, meaning அந்த 2ல இருந்து infinity வரைக்கும் 2 should not be taken, right? Open interval 2, infinity. அதுல நீங்க எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். strictly increasing. நீங்க இப்போ 0 -2 எல்லாம் போட்டு செக் பண்ணக்கூடாது. between 2 and infinity என்ன நம்பர் வேணாலும் நீங்க போட்டு பாருங்க, answer positive or no. So please listen, differentiate one time. அது ரொம்ப simple differentiation தான். You don't need to say, sir, I don't know differentiation, I don't know integration அப்படின்னு விட்டுறாதீங்க. You can learn very simple differentiation, and the basic differentiation தெரிஞ்சாலும் you can do that. Okay, சரி, now please listen. So f of x is x square minus 2x minus 3. differentiate பண்ணீங்கன்னா x square derivative 2x minus 2x derivative minus 2 minus 3 constant derivative 0. இதுல நீங்க என்ன நம்பர் வேணாலும் கொடுங்க, after 2.001 ல இருந்து கூட ஆரம்பிச்சுக்கோ, கண்டிப்பா அந்த ஆன்சர் என்னவா இருக்குது, greater than 0 in this interval. So in that interval it is strictly increasing. Okay, so that's all the 2 mark questions. Now we go for part 3. 3 mark questions. Look here. First question, find the equation of tangent and normal. Very simple thing. Equation of tangent and normal. Just to remember one point form, what you studied in 10th standard, 11th standard, right? Y minus y1 equal to m into x minus x1. So x1, y1 தான் இந்த point. This is our x1, this is our y1. அப்போ நம்ம வேண்டியது m. கரெக்டா mங்கிற slope. How can you find slope? ஸ்லோப் கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்குல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே கிவ். ஆங்கிள் கொடுத்தா tan theta, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா y2 minus y1 by x2 minus x1. equation of a line கொடுக்குறாங்க, ax plus by plus c equals 0, then slope is minus a by b. But here the fourth method, slope of the tangent கேட்டா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா you just differentiate dy by dx gives slope of the tangent. See, again differentiation, simple differentiation தான். x square derivative 2x, 3x derivative 3, 2 derivative 0. இதுதான் slope of the tangent at என்ன பாயிண்ட் 1, 2. அப்போ இதுல x வர இடத்துல 1 கொடுங்க, y வந்தா 2 கொடுங்க. Here there is no y term, right? So you are getting slope of the tangent as 5. Slope of the tangent தெரியும். See, this is the tangent line. இதுதான் உனக்கு tangent line. Tangent line தெரியும்னா நார்மல் எப்படி கண்டுபிடி, நார்மல்னா என்னது, tangent it touches at one point, right? p ல தான் அது டச் ஆகுது. நார்மல்னா அந்த tangentக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். tangent and normal are perpendicular. இந்த tangentக்கு slope 5. அப்ப நார்மலுக்கு slope என்னவா இருக்கும், 2 changes, right? Change the sign and write the reciprocal. Sign change பண்ணுங்க plus, அப்ப இங்க minus ஆகும். 5 க்கு reciprocal 1/5. So if you know slope of the tangent, you can write slope of the normal. minus 1/5. அப்புறம் equation of tangent எடுத்து வேண்டியதான், 1.5 y minus y1 equal to m into x minus x1. slow equation of tangent எழுதும்போது m க்கு வேல்யூ என்னது 5 கொடுங்க, அப்புறம் expand பண்ணி அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. நார்மலுக்கு equation ஒன்னே ஒரு சேஞ்ச், மீதி அந்த x1 y1 everything same, அந்த ஸ்லோப் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்.
And instead of 5, you write minus 1 by 5. Then you cross multiply, arrange it. Final answer நீங்கள் எழுதுறது x, y constant equal to 0. Next question in limit. Limit extends to infinity. Numerator a polynomial function, denominator a polynomial function. Directly substitute பண்றீங்க infinity by infinity வந்தது. Normally we go for L'Hopital's rule. ஆனா extends to infinity வரக்கூடிய சம்ல if it is a polynomial function, நீங்க என்ன செய்யணும்னா higher power வெளில எடுத்துருங்க. Whether it is common or not, take the highest power of x outside. Numerator x square common நீங்க எடுக்கணும். If I take x square outside, 2 minus 3 by x square வரும். Because x square is not common, still you take it out. அப்போ x square வெளில எடுத்துட்டீங்கன்னா 2 minus 3 by x square டவுட் இருந்தால் நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிடலாம். டினாமினேட்டர் x square outside எடுத்தீங்கன்னா 1 minus 5 by x plus 3 by x square வரும். இந்த x square கட் ஆயிரும். Now apply the limit. டினாமினேட்டர்கள்லாம் இன்ஃபினிட்டி, எக்ஸுக்கு இடத்துலலாம் இன்ஃபினிட்டி கொடுங்க. எக்ஸுக்கு இடத்துல இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா சம்திங் பை இன்ஃபினிட்டி, நான் ஜீரோ நம்பர் பை இன்ஃபினிட்டி, யுவர் ஆன்சர் இஸ் 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். அப்போ 2 by 1 மட்டும் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? 2. ரைட். லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். யூஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன். லீனியர் அப்ராக்சிமேஷனில் ரெண்டு டைப் கொஸ்டின் இருக்குது. சிங்கிள் வேரியபிள், மோர் தென் ஒன் வேரியபிள். ரைட். ஸோ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். சி த மெத்தட். எஃப்எக்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு பாயிண்ட் சில சம்மில் கொடுத்துருப்பாங்க. இதில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ரூட் ஆஃப் 9.2. ரூட் ஆஃப் 9.2னா உனக்கு கெஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் நியர்பை ஒரு நம்பருக்கு ரூட் உங்களுக்கு தெரியும். ரூட் ஆஃப் 9 தெரியும். கரெக்டாக? ரூட் ஆஃப் 9னா 3. ரைட். அந்த 9 தான் நீ எக்ஸ் நாட்டுன்னு எடுத்துடணும். தட் 9 யூ டேக் இட் அஸ் வாட்? எக்ஸ் நாட். சப்போஸ் ரூட் ஆஃப் 16.3ன்னு கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் 16 நமக்கு தெரியும்ல. அப்போ 16 நம்ம என்னென்னு எடுத்துடணும்? எக்ஸ் நாட்டுன்னு எடுத்துடணும். ஓகே, ரைட். இது என்ன டைப்பில் இருக்குது? ரூட் ஆஃப் சம்திங். ஸோ ரூட் ஆஃப் சம்திங், தட் சம்திங் யூ டேக் இட் அஸ் எக்ஸ். அப்போ இங்கே ஃபங்க்ஷனே கொடுக்கல. இதே இது ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 27.4ன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த இது என்ன டைப்பில் இருக்குது? கியூப் ரூட் ஆஃப் சம்திங். அப்போ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன எழுதணும்? கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கணும். எக்ஸ் ரைஸ் டு 1/3 போட்டு நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். எக்ஸ் நாட்டுக்கு வேல்யூ என்னது? கியூப் ரூட் ஆஃப் 27 தெரியும்ல. அப்போ எக்ஸ் நாட் யூ டேக் இட் அஸ் 27. அவ்வளோதான். ஒரு சம் படிக்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் சொன்னால் அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாதுல்ல, அதை புரிஞ்சு படிக்கணும். அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான கொஞ்சம் சம்ஸையும் படிச்சுட்டிங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் யூ கேன் ஸ்கோர் பெட்டர் மார்க். ரைட். நவ் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரூட் எக்ஸ். x நாட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. டிஃபரன்ஷியேட் ஒன் டைம் f dash x. அப்புறம் 0 கொடு. f of x தெரியும், f dash x தெரியும். எக்ஸுக்கு இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா f of x நாட்டும் கிடைக்கும், f dash of x நாட். நாட் 0, x நாட் வேல்யூ கொடுக்கணும். x நாட்டுக்கு வேல்யூ என்னது? 9. ஓகே, அப்போ f of 9ங்கிறது ரூட் 9. ரூட் 9 இஸ் 3. f dash of x நாட், அந்த 1/2 ரூட் எக்ஸ் வருதுல்ல, அதுலேயும் எக்ஸ் வர இடத்துல 9 கொடுங்க. அப்போ ரூட் 9னா 3, அங்கே ஒரு 2 இருக்குது, 2 3s are 6. அப்போ 1/6ன்னு வரும். தென் திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா யூ ஹாவ் டு ரிமெம்பர். எல் ஆஃப் எக்ஸ் லீனியர், எஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன். எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்டூ எஃப் டேஷ் எக்ஸ் நாட். இதில் ஆர்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இது நீங்கள் ரெண்டாவது எழுதிட்டு இது ஃபஸ்ட் எழுதலாம். நத்திங் ராங் இன் தட். Now values substitute பண்ணுங்க. This is a linear approximation you are getting. But இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்டால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஹியர் தே ஆஸ்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 9.2ல. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இடத்துல 9.2, எல் ஆஃப் 9.2, எக்ஸ் வர இடத்துல 9.2 கொடுங்க. 9 + 9 18.2/6 3.0333ன்னு வரும் ஆன்சர். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். ஐ செட் லீனியர் அப்ராக்சிமேட் ரெண்டு டைப், ரெண்டு மேலே கேட்டிருக்காங்க. ஒன்று சிங்கிள் வேரியபிள், நவ் மோர் தேன் ஒன் வேரியபிள். ஸோ இங்கே மோர் தேன் ஒன் வேரியபிள்னாலே பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான். Z is a function of x and y. Z is a function of x and y. அட்ன்னு சொல்லி அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் எக்ஸ் நாட், திஸ் இஸ் அவர் ஒய் நாட். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? Z is a function of x and y தானே. டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் ஒய் ஆல்சோ. Z கொடுத்துட்டாங்க. ZX, ZY you find out. அந்த மூணுலேயுமே இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Z of x நாட் ஒய் நாட், ZX of x நாட் 1. ZXனா டோ Z பை டோ எக்ஸ், அதுதான் ZXன்னு எழுதுறோம்ல. டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ZX ZY கண்டுபிடிங்க. தென் திஸ் இஸ் த ஃபார்முலா யூ ஹேவ் டு ரிமெம்பர். லீனியர் அப்ராக்சிமேஷன். L of xy is equal to Z plus x minus x நாட் into ZX plus y minus y நாட் into ZY. அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்லை மைனஸ் காமனாக இருக்குல்ல, டேக் இட் அவுட் சைட் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். நவ் ரைட் த மெக்லாரின் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். மெக்லாரின் சீரீஸ் இதெல்லாம் மார்க் மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஒரே ஒரு லைன் தான் நீங்கள் படிக்கணும். மெக்லாரின் சீரீஸ்னாலே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்
plus x by 1 factorial, right? F dash x naught plus x square by 2 factorial, f2 dash x naught plus etc. வரும். மெக்லாரின் சீரிஸ் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த டெய்லர் சீரிஸ் படிங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ சீரிஸ் எது வந்தாலும் நீங்கள் போட்டுடலாம்ல. ஸோ இந்த டெஸ்ட்டில் மெக்லாரின் சீரிஸ், அனதர் டெஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் டெய்லர் சீரிஸ் வந்துடும். அப்படி ஒன்று ஒன்றா படிச்சிருங்க, ஆட் ஆகிட்டே வரும். ஆனுவல் எக்ஸாம் வரும்போது ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ எந்த டேர்ம் கொடுத்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் எதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறாங்களோ டேக் இட் எஸ் எஃப்எக்ஸ். அப்போ இங்கே சைன் எக்ஸ் தானே, டேக் இட் எஸ் எஃப்எக்ஸ். உடனே அதில் 0 போடுங்க. அதில் 0 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 0 ஒரு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது நீங்கள் என்ன பண்ண, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஃப்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அதில் 0 கொடுங்க. யூ ஆர் கெட்டிங் த செகண்ட் வேல்யூ. டிஃப்ரென்ஷியேட் அகெயின் 0 கொடுங்க, அகெயின் டிஃப்ரென்ஷியேட் 0 கொடுங்க. இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரணும். ஹவு மெனி டைம்ஸ் யூ ஒர்க் இட் அவுட்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன். சில ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே போதும். நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா மினிமம் 3 நான் ஜீரோ வேல்யூஸ், மினிமம் 3 நான் ஜீரோ வேல்யூஸ். ஒருவேளை இங்கே நீங்கள் 3 வேல்யூவோட ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா 2 வேல்யூ அதில் என்ன ஆகி போச்சு? 0. அப்போ நீங்கள் மெக்லாரின் சீரிஸ் எழுதினா ஒரு டேர்ம் தான் வரும். ஒரு டேர்ம் எழுதிட்டு சீரிஸ்னால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ மினிமம் 3 நான் ஜீரோ வேல்யூஸாவது வரணும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், பட் டோன்ட் வேஸ்ட் மச் டைம். மினிமம் 3 வந்தாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்றீங்கன்னா யூ ரைட் மெக்லாரின் சீரிஸ், அந்த ஃபார்முலாவை எழுதணும், அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே விட்டுருங்க, எக்ஸட்ரா போட்டு யூ கேன் லீவ் இட். ஓகே, நவ் த லாஸ்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். அது என்னன்னா ஃபைண்ட் த அசிம்டோட்ஸ். அசிம்டோட்ஸ்னால் இதில் உங்களுக்கு தெரியும், there are 2 types of asymptotes இதில் வரும் மெயினாட்டு. ஒன்று வெர்டிக்கல் அசிம்டோட், இன்னொன்று ஹாரிசாண்டல் அசிம்டோட். வெர்டிக்கல் அசிம்டோட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இஸ் புட் த டினாமினேட்டர் 0. டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன வருது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வருது. நீங்கள் என்ன சொல்லணும்? எக்ஸ் டென்ஸ் டு 4 கொடுக்கணும், எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 4 எஃப்எக்ஸும் கண்டுபிடிங்க. எக்ஸ் டென்ஸ் டு 4 எஃப்எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 4 எஃப்எக்ஸ் டிஎக்ஸ், இந்த ரெண்டுமே கண்டுபிடிங்க. ஆன்சர் இன்ஃபினிட்டி. இதுக்கு இன்ஃபினிட்டி, இதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வந்தனா இதுதான் உங்களுக்கு வெர்டிக்கல் அசிம்டோட். எதெல்லாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? மைனஸ் 4. போத் ஆர் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். ஹாரிசாண்டல் அசிம்டோட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா we have to take the limit x tends to infinity ன்னு கொடுக்கணும். limit x tends to infinity f of x, limit x tends to infinity f of x போடுங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஃபைனட் நம்பர் கிடைக்கல. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி இது போல் லிமிட் சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பாலினாமியல் ஃபங்க்ஷன் என்ன செய்தோம்? ஹையஸ்ட் பவர் அவுட் சைடில் எடுக்க சொன்னோம்ல, அதே தான் இங்கேயும். ஹையஸ்ட் பவர் எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்து கேன்சல் பண்ணுங்கள், லிமிட் அப்ளை பண்ணும்போது 2 வருது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியும் கொடுங்க, அதுலேயும் யூ ஆர் கெட்டிங் த சேம் வேல்யூ 2. ஸோ யூ கேன் கன்க்ளூட் y equal to is a horizontal asymptote. Okay. That's all the 3 mark question. Now we go to the 5 mark questions. Look at the first one. Prove that the ellipse and the hyperbola intersect orthogonally. ரெண்டு கர்வ் கட் ஆர்த்தோகனலி. ரெண்டு கர்வ் கட் ஆர்த்தோகனல் மீனிங் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இப்போ லைன் பர்பெண்டிகுலர்னா நம்ம தெரியும் இல்லை, ஆங்கிள் 90 வரும். கர்வில் எப்படி நம்ம ஆர்த்தோகனல் சொல்கிறோம்? அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஃப் யூ ட்ரா டேஞ்சன்ஸ், அந்த டேஞ்சன் லைன்ஸுக்கு இடையில வரக்கூடிய ஆங்கிள் 90 வரணும். ஓகே, அதுதான் வி சே த கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா பர்பெண்டிகுலர்னாலே என்ன கண்டிஷன்? m1 into m2 is equal to -1. m1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூ ஃபைண்ட் dy by dx from the first one. m2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? you find dy by dx from the second one and you substitute the point of intersection. இது ரெண்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் போலே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்னா அந்த ரெண்டு கர்வும், ஒரு எலிப்ஸ் இன்னொன்று ஹைப்பர்போலா, அது ரெண்டு மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை the point of intersection I am take it as a comma b. The point of intersection we take it as what? a comma b. அப்போ அந்த a comma b எங்கே இருக்கும்? எந்த ஃபர்ஸ்ட் கர்வ்லையா செகண்ட் கர்வ்லையா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ ரெண்டு காமனாக இருக்கும்ல, அந்த ஏ கமா பி லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் கர்வ், ஆல்சோ லைஸ் இன் த செகண்ட் கர்வ். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு இடத்துல ஏ கொடுக்கலாம், ஒய்க்கு இடத்துல பி கொடுத்து அந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதி சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏ ஸ்கொயரில் அப்போது டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு பி ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருது. பி வேண்டாம், பி ஸ்கொயரே இருக்கட்டும். அந்த பி ஸ்கொயர் வேல்யூ ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஃபைண்ட் ஏ ஸ்கொயர் ஆல்சோ. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் லாஸ்ட்டில் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு மெத்தட், ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. Now first equation எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கர்வ் எழுதிட்டு differentiate with respect to x and find dy by dx. dy by dx கண்டுபிடிச்சிட்டு m1 அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன பாயிண்ட்? a கமா b ன்னு எழுதணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? x வர இடத்துல a, y வர இடத்துல b, மைனஸ் x இடத்துல a, மைனஸ் a by 4b. செகண்ட் கர்வ்
அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி dy dx கண்டுபிடிங்க, யூ ஆர் கெட்டிங் திஸ். அப்போ m2ங்கிறது இதுலேயும் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும், எக்ஸுக்கு இடத்துல a, ஒய்க்கு இடத்துல b. தென் யூ ஃபைண்ட் m1 into m2, யூ ஆர் கெட்டிங் லைக் திஸ். இந்த a ஸ்கொயருக்கு இடத்துலையும் இந்த b ஸ்கொயருக்கு இடத்துலையும் அங்கே ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருந்தோம்ல, a ஸ்கொயர் வேல்யூ b ஸ்கொயர் வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1ன்னு வருது. ஸோ யூ கேன் சே த கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி. Next one, find local extrema. Extrema is the common term for maxima minima, right? Local extrema கண்டுபிடி ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், another one is second derivative test. Okay, one is first derivative test, another one is second derivative test. So see what is first derivative test. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணல, செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா இன்க்ரீஸ் இன் டிக்ரீஸ் யூஸ் பண்ணி செய்வோம். ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா there is a maximum, டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா there is a minimum, ரைட்? அந்த கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ணுறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் 2 times, புட் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0, ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடச்சிரும், அது வரைக்கும் காமன் தான். அந்த ஸ்டேஷனரி பாயிண்டில் ஒன்று மேக்ஸிமம் வரும், இல்லைன்னா என்ன வரும், மினிமம் வரும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்டிடியூட் இந்த செகண்ட் டெரிவேட்டிவ். அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் வந்துன்னா மினிமம், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம். இங்கே மட்டும் ஆப்போசிட்டாக சொல்லணும். இன்க்ரீசிங் டிக்ரீசிங்லாம் அப்படி கிடையாது. பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்தால் டிக்ரீசிங் சொன்னோம்ல. இந்த மேக்ஸிமம் மினிமாக்கு மட்டும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0 கொடுங்க, ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டை கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வந்தனா மினிமம்னு சொல்லணும், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம்னு சொல்லணும். ஓகே, see there are two methods, but this question is a little bit different one. இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க. ஒருவேளை எக்ஸாமுக்கு கேட்டாங்கன்னா அவங்க எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலைல்ல, சிலையில் கொடுப்பாங்க செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்தா அதான் யூஸ் பண்ணும், எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. நார்மலி வி கோ ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், ஈஸியாக செய்திடலாம். பட் திஸ் கொஸ்டின் யூ கோ ஃபார் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஏங்க ரீசன் ஐ வில் டெல் யூ, ப்ளீஸ் லிசன். ஃபங்க்ஷன் நல்லா பார்த்து வச்சுருங்க. இதே கொஸ்டின் வந்ததுன்னா அவங்க எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா யூ கோ ஃபார் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்னா மேக்ஸிமம் மினிமா செய்வீங்களா, அதே போல் தான். விச் இன்டர்வல்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் படிக்கிறோம்ல, அதே போல். அப்போ என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் 1 time, f dash x கண்டுபிடிங்க. f dash x 0 கொடுங்க. f dash x 0 கொடுக்கும்போது என்ன ஆன்சர் வருது பாருங்கள். f dash x 0 கொடுக்கும்போது யூ ஆர் கெட்டிங் x equal to 0 ஒரு ஆன்சர், x equal to +1, x equal to -1. அதெல்லாம் பிளாட் பண்ணிடுங்க. x equal to +1, x equal to -1 and x equal to what? 0. நம்பர் லைன் போல் 0 சென்டரில் இருக்கணும், -1 லெஃப்ட் சைடில், 1 ரைட் சைடில். ஓகே, -1. ஸோ தீஸ் ஆர் த இன்டர்வல்ஸ் யூ ஆர் கெட்டிங். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் இன்டர்வல் செக் பண்ணுங்கள். -1 விட கம்மியான ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் -2, இதை கொண்டு போய் ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் அந்த என்ன கொடுக்குறீங்க, -∞ to -1, சே -2 கொடுத்து பார்க்கலாம். -2 கொடுத்தா என்ன வரும்? 24 into -2க்கு கியூப். -2க்கு கியூப் எடுத்தால் என்ன ஆகும்? நெகட்டிவ் தானே, அப்போ அது ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். இப்போ -2க்கு ஸ்கொயர், -2க்கு ஸ்கொயர்னா +4, +4 -1, +4 -1 பாசிட்டிவ். நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ்னா அந்த இடத்துல நெகட்டிவ் வரும். அடுத்து -1க்கும் 0க்கு இடையில ஒரு நம்பர் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு பாசிட்டிவ்னு வரும். 0க்கும் 1க்கு இடையில நம்பர் கொடுத்து பாரு, நெகட்டிவ் வரும். 1 விட கிரேட்டாக ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுத்தீங்கன்னு வைங்களா, 2 கொடுத்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், மொத்தத்தில் பாசிட்டிவ் வரும். ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இந்த -1 கிராஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நெகட்டிவாக இருக்குல்ல, நெகட்டிவ்னா டிக்ரீசிங், டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ மினிமம். அடுத்தது 0ல் பாருங்கள், 0க்கு முன்னாடி பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஸோ தேர் இஸ் அ மேக்ஸிமம், இதில் ஒரு மினிமம். கரெக்டாக? அப்போ ரெண்டு இடத்துல மினிமம் வருது. -∞ to -1 f dash x நெகட்டிவ், அடுத்தல பாசிட்டிவ், அதெல்லாம் எழுதிட்டு ஸோ தேர் இஸ் அ லோக்கல் மினிமம் அட் -1, லோக்கல் மினிமம் அட் x equal to -1, அந்த மினிமம் வேல்யூ இஸ் என்ன செய்யணும், அந்த -1 கொண்டு போய் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். அதுபோல் 0ல் தேர் இஸ் அ மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமம். ஹவு கேன் யூ ஃபைண்ட் த வேல்யூ? அந்த 0 கொண்டு போய் த கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லைக் தட் யூ கேன் டூ தட் ஒன். சப்போஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன ஆகும்னு பார்க்கலாமா? சி, இஃப் யூ யூஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், differentiate 2 times. First derivative 0 கொடுங்க, same 3 points you are getting. First point எடுங்க, second derivative substitute பண்ணுங்க, பாசிட்டிவ் வருது. ஓகே, பாசிட்டிவ் வந்தால் என்ன சொல்லணும்? மினிமம். there is a local minimum. ஓகே, 0 substitute பண்ணி பாருங்க. 0 கொண்டு போய் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 0ன்னு வருது. பாசிட்டிவ் வந்தால் என்ன சொல்லுவீங்க? மினிமம். நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம். 0 வந்தால் we cannot say anything. இல்லை, the second derivative test does not give any information. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ஸ்டெட் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இந்த சம் நீங்கள் என்ன மெத்தடில் போடலாம்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் போடலாம். இல்லைன்னா இது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அடுத்த மெத்தட் போகிறதுக்கு பதில் ஃபஸ்ட் அதனால தான் அந்த கொஸ்டின் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, பட் x equal to 1ல யூ ஆர் கெட்டிங். ஓகே, சரி. நவ் 24th கொஸ்டின்.
W is a function of x, y, z. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இது கேட்டிருக்காங்க. 3 டேர்ம் இருக்குது, பட் இது சைக்கிளிக்கல் சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால ஒரே ஒரு டேர்ம் கண்டுபிடிங்க. அதை நீங்கள் சிமிலர்லி போட்டு மீதி ரெண்டே எழுதிடலாம். எப்படி சிமிலர்லி போடணும்? எக்ஸ் வருடத்தில் ஒய் கொடுக்கணும், ஒய் வருடத்தில் இசட் கொடுக்கணும், இசட் வருடத்தில் எக்ஸ் கொடுக்கணும். அப்படியே சைக்கிளிக்கலாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா மீதி ரெண்டு எழுதிடலாம். இதை டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட் என்னென்னா, இந்த ரூட் இருக்குல்ல, ரூட்னா ரைஸ் டு ஹாஃப், பட் இட் இஸ் இன் த டினாமினேட்டர். டினாமினேட்டரில் ரைஸ் டு ஹாஃப்னு வரும், அதை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டீங்கன்னா ரைஸ் டு மைனஸ் ஹாஃப்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ரைஸ் டு என்னுக்கு டெரிவேட்டிவ் என் இன்டு எக்ஸ் ரைஸ் டு என் மைனஸ் ஒன். ஸோ டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வரதால 2 times யூ டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், ரைட்? ஃபஸ்ட் டைம் செய்துறீங்க, செகண்ட் டைம் சேரும்போது எ ஃபங்க்ஷன் பை ஃபங்க்ஷன் மைனஸை வெளில கொடுத்துருங்க, மைனஸை வெளில கொடுத்துட்டு யூ பை வி. யூ பை வினா யூ நோ த மெத்தட், டினாமினேட்டரில் வி ஸ்கொயர் எழுதணும், வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ், ரைட்? ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get the answer. Similarly, அடுத்த ரெண்டு நீங்கள் எழுதிடலாம். டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தெரியும், டோ ஸ்கொயர் டோ ஒய் ஸ்கொயர்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல என்ன கொடுக்கணும்? ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இடத்துல இசட் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டரில் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல ஒய் ஸ்கொயர், அடுத்தது இசட் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், எல்லாமே ப்ளஸ் தான். ஆர்டர் சேஞ்ச் அரேஞ்ச் பண்ணும்போது இதே வேல்யூ வந்துடும். ஓகே, தென் இதில் ஒன் மோர் டைம் அந்த சேஞ்ச் கொடுங்க, யூ வில் கெட் திஸ். ஆட் பண்ணுங்க, எல்லாம் நியூமரேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். யுவர் ஆன்சர் இஸ் 0. நவ் அதில் செகண்ட் சப்டிவிஷன் வெரி சிம்பிள் ஒன், அந்த பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஃபஸ்ட் நீங்கள் லாக் எடுத்துடணும். லாக் எடுத்த பிறகு அப்போ லாகில் உங்கள் லாக் ஆஃப் ஏபின்னா என்னது? லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, ரைட்? தென் டேக் டிஃபரன்ஷியல் மல்டிப்ளை பை 100 அண்ட் டூ தட். இது உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக டீச் பண்ணியிருப்பேன், அண்ட் யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், you can watch that one. Okay, so you are getting percentage error as one very simple question, easily you can score mark. At same way this question also worked out in the revision class la work out pannirken, same question, the link description la irukum. So adu neenga paakadha students you can watch that. So I don't want to waste time now, right? So idu or homogeneous function Euler's theorem use panni neenga adu some work out panni. Now the last question, see இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணனா ஒரே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். எ பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஜென்ரலாக அதை என்ன எழுதுறோம்னா, ஆர் காஸ் தீட்டா, ஆர் காஸ் தீட்டா, ஆர் சைன் தீட்டா. எக்ஸ் காம்பனண்ட் ஆர் காஸ் தீட்டா, ஒய் காம்பனண்ட் இஸ் ஆர் சைன் தீட்டா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் இஸ் 10. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் யூ ஹேவ் டு யூஸ் வாட் 10. அப்போ அந்த பாயிண்ட் என்ன எழுதுறீங்க? 10 காஸ் தீட்டா, 10 சைன் தீட்டா. அதுக்கு மீனிங் திஸ் லென்த் இஸ் 10 காஸ் தீட்டா. அப்போது இந்த ரெக்டாங்கிளோட டோட்டல் லென்த்துங்கிறது 10 காஸ் தீட்டா ப்ளஸ் 10 காஸ் தீட்டா, லென்த் என்ன ஆயிரும்? 20 காஸ் தீட்டா. பிரெத்துங்கிறது 10 சைன் தீட்டா ப்ளஸ் 10 சைன் தீட்டா என்ன ஆயிரும்? 20 சைன் தீட்டா. கொஸ்டில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்ஸ்னால் யூ ஹேவ் டு ஃபைண்ட் லென்த் அண்ட் பிரெத் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஏரியா இஸ் மேக்ஸிமம். அப்போ நீங்கள் ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியாங்கிறது எல் இன்டு பி, ரைட்? இங்கே ஒரு சைன் தீட்டா காஸ் தீட்டா வந்த உடனே உங்களுக்கு மைண்டில் வரணும், ஒரு சைன் ஒரு காஸ் வந்தால் கூட ஒரு 2 இருந்ததுன்னா sin 2a ஃபார்முலா இல்லை. வாட் இஸ் sin 2a? 2 sin a cos a. இங்கே தான் 20 இருக்குல்ல, அதில் ஒரு 2 எடுத்துருங்க, 2 into 10. இப்போ இதெல்லாம் குரூப் பண்ணுங்க. இந்த 2 sin theta cos theta எல்லாம் சேர்த்து என்ன எழுதிடும்? sin 2 theta. மீதி லெஃப்ட் அவுட் இங்கே ஒரு 10 into 20, அது என்ன ஆயிருது? 200. அப்போ அதுக்கு பிறகு உள்ள கேல்குலேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட், தென் த மெத்தட் இஸ் சேம். டிஃப்ரென்ஷியேட் 2 times, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 கொடுங்க, ஒரே ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதை கொண்டு செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் நெகட்டிவ் வருது. ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் we say there is a maximum. So அதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் அட் தீட்டா ஈக்குவல் டு 5/4. லென்த் அண்ட் பிரெத் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி எழுதியிருக்கிறீங்க. லென்த்துக்கு ஃபார்முலா 20 cos theta, breadth is 20 sin theta. Theta கடத்துல 5/4 கொடுங்க. sin 5/4 or cos 5/4, it is 1/√2, simplify. So these are the dimensions. Okay, hope you understood all these questions. So practice all these questions. Okay, now the next your aim is for half yearly, right? Half yearly இது தெரியும் உங்களுக்கு, full portion இருக்கும். So lot of things you have to study. Don't waste time. See you in the next video.